ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் OEN 351 ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் செமஸ்டர் வைஸாக பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து நான் பார்த்தீங்க அப்படின்னா OEN 351 ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரீட்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை யூனிடைஸாக பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமெட்டிக் கான்செப்ட் கேட்பாங்க. அதனால தியரி பார்க்கிங்க அப்படின்னா ப்ராப்ளமெட்டிக் கொஞ்சம் பார்த்துருங்க. யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தர் கேரக்டரிஸ்டிக் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பப்ளிக் வாட்டர் சப்ளை சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்கில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் பீரியட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வாட்டர் டிமாண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேர்சிலாவும் பார்த்து வச்சுக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சோர்ஸ் வாட்டர் குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. சோர்ஸ் வாட்டர் குவாலிட்டினால என்னென்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. இம்பவுண்டிங் ரிசர்வர் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. யூனிட் 2 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலெக்ஷன் ஆஃப் பம்ப்ஸ் அண்டு பைப் மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பைப் கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹைட்ரோலிசிஸ் ஃபார் ஃப்ளோ இன் பைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பைப்ஸ் அண்டு கண்டியூட்ஸ் ஃபார் வாட்டர் இது 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதோட டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. கனல் இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க இந்த இன்டேக் ஸ்ட்ரக்சர். ஸோ யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் பம்ப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அஃபினிட்டி லாவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. வாட்டர் சப்ளைனால என்னென்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டேக்னால என்னென்னு கேட்கலாம், டிஃபைன் இன்டேக்னு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி டிரான்ஸ்மிஷன் மெயின் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன் கான்செப்ட்லாம் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லேயிங்னா என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. பைப் மெட்டீரியல்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒரு கான்செப்ட் படிச்சிங்க அப்படின்னால மேக்ஸிமம் இந்த யூனிட்டில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இருந்தாலும் யூனிட் ஆப்ரேஷன் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த ஃப்ளோக்குலேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது வந்து பிகோஷனுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதே மாதிரி இந்த கோக்குலேஷனுங்கிறது வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 2 டாபிக்குமே கம்பைன் பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சாண்ட் ஃபில்டர்ஸ்லேருந்து ஒரு சில டைம் ப்ராப்ளமெட்டிக்ஸ் கேட்டுக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அது 15 மார்க்கில் கேட்கலாம், சம்டைம்ஸ் இது 13 மார்க்கில் கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மாதிரி அந்த கோக்குலேஷனுங்கிறது 2 மார்க்கில் ரொம்ப முக்கியம்னு சொன்னால் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளக்லேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிக் லா ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டோக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டீஃப்ளோரைடேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த ஒன்று படித்தாலே மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இந்த அயன் அண்ட் மெக்னீஸ் ரிமூவல் ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டாக நிறைய டைம்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்லனாலும் அந்த ஒரு கொஸ்டின் வந்துடும், அதனால் 15 மார்க் ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 13 மார்க்கில் கூட கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் டிசைன் பிரின்சிபல் ஆஃப் வாட்டர் சாஃப்ட்னிங் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த கான்செப்ட் இல்லாத கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்காது. அப்புறம் ஃப்ளோ டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசாலினேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அயன் அண்ட் மெக்னீஸ் ரிமூவல் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ட்ரிஸ்லாம் ரொம்ப முக்கியம். அட்சார்ப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் மெம்பரேன் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. RO பிளான்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் பிளம்பிங் அண்டு டைப்ஸ் ஆஃப் பிளம்பிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பிளம்பிங் கான்செப்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் ஆஃப் வாட்டர் சப்ளை இன் பில்டிங்ஸ் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, 15 மார்க்கில் கேட்கலாம். ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் சப்டிவிஷன்ஸை கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. லீக் டிடெக்ஷனும் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. செலெக்ஷன்ஸ் ஆஃப் பைப் மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அப்பர்டினன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சர்வீஸ் ரிசர்வர்ஸ் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஸோ ஓவராலாக உங்களுக்கு நான் OEN 351 ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரீட்மெண்ட்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் யூனிட் வைஸாக ஒரு டாப்பிக்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணுற மாதிரி நான் ஓவராலாக சொல்லிடுறேன். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டாபிக் நல்லா கவர் பண்ணிடுங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. செலெக்ஷன் ஆஃப் பம்ப்ஸ் அண்டு பைப் மெட்டீரியல்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டிஸ்இன்ஃபெக்ஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் ஆப்ரேஷன் அண்டு ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இது பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் டீஃப்ளோரைடேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கு முன்னாடி வாட்டர் சாஃப்னிங் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ப்ளம்பிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. லீக் டிடெக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.